Hello students, welcome back to the social class 6 history chapter 5 what books and burials tells us is already we saw the last video in that we have discussed about some earliest cities. Okay, right now we are going to discuss about some oldest books and burials. Okay, books அப்படின்றது என்ன நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய புக்ஸ் ஐட்டம்ஸ். ஓகே, தென் பரியல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இறந்தவர்கள்லாம் புதைப்பாங்க இல்லையா, அந்த சடலங்கள் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பரியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை வைத்து என்ன அப்படின்னாக்கா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? Okay, let's see. Mary in the library. As the bell rang, the teacher asked the students to follow him because they were going to the library for the first time. When Mary stepped inside, she found that the library was much larger than their classroom and there were so many shelves all full of books. In one corner was a cupboard filled with large old volumes. Seeing her trying to open a cupboard, the teacher said the cupboard was very special on different religions. Did you know that we have a set of the Vedas? What are the Vedas? Mary wondered. Let us find out. அதாவது மேரி அப்படின்றது யார் அப்படின்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு கேர்ள். ஓகே, அவங்களுடைய டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூலில் லைப்ரரி இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி வந்து 2 days போவோம். ஃபார் 2 hours அந்த மாதிரி லைப்ரரி ஹவர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மேரி என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்களுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட லைப்ரரிக்கு போகிறாங்க. போய் அந்த என்ட்ரன்ஸில் நிற்கும் போதே அவருக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்க்கும்போது வா இதுதான் வந்து லைப்ரரியா, நம்மளுடைய கிளாஸ் ரூமோட எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறா. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த லைப்ரரிக்கு போயிட்டு என்ன பார்க்குறேன் அப்படின்னா நிறைய ஷெல்ஃப்ஸ் அண்ட் கபோர்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த கபோர்ட் ஃபுல்லாகவே நிறைய புக்ஸ் இருக்குது. அதை பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ புக்ஸ் இருக்குமா, இதுதான் லைப்ரரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு என்ன அப்படின்னா ஒரு கபோர்ட் பார்க்கும்போது அந்த கபோர்டில் நிறைய கலர்ஃபுல் புக்ஸ் இருக்குது. அவளுக்கு அதை ஓப்பன் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறா. அப்போ அவங்க டீச்சர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த கபோர்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா அந்த கபோர்ட்குள்ளே இருக்கிற புக்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ரிலிஜியனை பற்றின ஒரு புக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஓகேவா? அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு ஒன்று தெரியுமா, நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் வேதாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மேரி கேட்குறா, சார் வேதாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஓகேவா? ஸோ அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ வேதாஸ்னா என்ன, இதுக்குள்ளே என்ன மாதிரியான புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க. இப்போ நமக்கும் வந்து வேதாஸ்னா என்னன்னு தெரியாது இல்லையா. ஓகே, நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகேவா? தென் one of the oldest books in the world. You may have heard about the Vedas. There are 4 of them: the Rig Veda, Samaveda, Yajur Veda and Atharva Veda. The oldest Veda is the Rig Veda, composed about 3500 years ago. So Vedas na என்ன ஒரு செட் ஆஃப் வேதாஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ வேதாஸ் அப்படின்றது எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா 4. ஓகே ஓகே 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரிக் வேதா, சாம் வேதா, Yajur Veda and Atharva Veda. Okay, there are 4 Vedas. இப்போ இந்த 4 Vedasல ரொம்ப ஓல்டஸ்ட் வேதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிக் வேதா தான். இது வந்து எந்த இயர் கம்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா 3500 years ago. Okay, then Rig Veda include more than 1000 hymens called the Sukta or well set. அதாவது இந்த ரிக் வேதா இருக்கு இல்லையா, இதில் எத்தனை ஹைமன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1000 ஹைமன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைமன்ஸ் இஸ் நத்திங் பட் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மந்திரங்கள்லாம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சுக்தா ஆர் வெல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் these hymens are in praise of various gods and goddesses. 3 gods are especially important: Agni, the god of fire; Indra, a warrior god; and the Soma, a plant from which a special drink was prepared. அதாவது இப்போ ஒரு 1000 ஹைமன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 1000 ஹைமன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் காட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காட் அப்படின்னா ஆண் தெய்வம், காடஸஸ் அப்படின்னா பெண் தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காட்ஸை வந்து ப்ரைஸ் பண்ணுற அளவில் தான் வந்து இந்த ரிக்வேதாவில் இருக்கக்கூடிய ஹைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் முக்கியமாக வந்து ஒரு 3 காட்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அக்னி. அக்னி வந்து என்ன காட் அப்படின்னா காட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்திரா, வாரியர் காட். த நெக்ஸ்ட் ஒன் சாமா. தென் ஸ்பெஷல் ட்ரிங்க் வாஸ் ப்ரிப்பேர்டு, அதாவது இந்த வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் தீஸ் ஹைம்ஸ் were composed by சாஹி, ரிஷிஸ், priest, thought students to recite the memories each syllable
வேர்ட் அண்ட் சென்டென்ஸ் பிட் பை பிட் வித் த கிரேட் கேர். அதாவது இந்த ஹைம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மந்திரங்கள்லாம் வந்து யார் கம்போஸ் பண்ணுறது அப்படின்னா சாகிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா, ரிஷிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து என்ன பண்ண சொன்னாங்க, மெமரி பண்ண சொல்லுவாங்க. தென் இது வந்து ப்ராப்பராக அது கூடிய சிலபல் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லி கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைம்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுறாங்க வித் கிரேட் கேர். Okay, then most of the hymns were composed, taught and learned by men. A few were composed by women. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஹைம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ 1000 ஹைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து யார் கம்போஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷிஸ், ஓகேவா. அப்போது மோஸ்ட் ஆஃப் த ஹைம்ஸ் வந்து யார் தான் கம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மென் தான், ஓகேவா. கொஞ்சம் லிட்டில் பிட் வெரி ஃபியூ தான் வந்து யார் கம்போஸ் பண்ணது அப்படின்னாக்கா உமன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் இப்போ இது ரெண்டில் கம்பேர் பண்ணும்போது யார் ரொம்ப வந்து அதிகமான ஒரு ரோல் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மென் தான், ஓகே. தென் வெல் கம்பேரிங் டு த விமன். தென் த ரிக்வேதா இஸ் த ஓல்டு ஆர் த வேதிக் சான்ஸ்கிரிட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் யூ லேர்ன் யுவர் ஸ்கூல் தீஸ் டேஸ். அதாவது இப்போ இந்த ரிக்வேதா இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஹைம்ஸ் அதாவது மந்திரங்கள்லாம் வந்து எந்த லாங்குவேஜில் வந்து கம்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட், வேதிக் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சான்ஸ்கிரிட் அப்படின்றது நம்ம ஸ்கூலில் இப்போ ப்ரெசென்ட் டேவில் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ரொம்ப ஓல்டு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய லாங்குவேஜ் வந்து அது ஆரிஜின் ஆனதுக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த லாங்குவேஜ் இருந்தாலுமே சரி, இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறோம் அப்படின்னா அது ஆரிஜின் ஆகும்போது அது வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா. அப்போது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்காது, ஓகேவா. இது ரொம்ப வந்து ஓல்டு வேதிக் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் Sanskrit and other languages. Sanskrit is part of family of language known as Indo-European. Some Indian languages such as Assamese, Gujarat, Hindi, Kashmiri and Sindhi, and many European languages such as English, French, German, Greek, Italian and Spanish belongs to this family. They are called the family because they originally had words in common. Take a word, Mat, Sanskrit, Ma, Hindi and your mother English. அதாவது இப்போ சான்ஸ்கிரிட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு அது கூட நிறைய லாங்குவேஜஸ் சேர்த்து ஒரு லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அசாமி, குஜராத், ஹிந்தி, காஷ்மீர் அண்ட் சிந்தி இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். வேர் இஸ் த யூரோப்பியன் லாங்குவேஜ்னு சொல்லும்போது இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், க்ரீக், இட்டாலியன், ஸ்பானிஷ் இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா ஒரு யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது ஏன் வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேர்டு வந்து மற்ற லாங்குவேஜில் பார்க்கும்போதோ ஒரு சேம் ப்ரொனன்சியேஷன் ஒரு சேம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ட், அதாவது சான்ஸ்கிரிட்டில் மார்ட்னு சொல்கிறாங்க, ஹிந்தியில் மா அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் மதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 3 வேர்ட்ஸில் வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குது. மா அப்படின்றது ஒரு காமனாக இருக்குது இல்லையா. ஸோ இதன் பேஸில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த லாங்குவேஜ்லாம் வந்து ஒரு லாங்குவேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் அதர் லாங்குவேஜ் used in the subcontinent belongs to different families. For instance, those used in the north belongs to the Tibetan family. Tamil, Telugu, Kannada and Malayalam belongs to the Dravidian family, and the language spoken in the Georgian and the part of the central India belongs to the Astro-Assyrian family. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ சான்ஸ்கிரிட் அப்படின்றது என்ன லாங்குவேஜ் பார்த்தோம் நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒரு தனித்தனி லாங்குவேஜ் ஃபேமிலி இருக்குது பார்த்துருக்கோம், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடா அண்ட் மலையாளம் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு திராவிடன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திராவிடன் ஃபேமிலி அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போ இதில் நம்ம ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற லாங்குவேஜில் பார்க்க ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இதை தான் என்ன அப்படின்னாக்கா தமிழ் திராவிடன் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், the book we used and written printer, the Rigveda was recited in the here rather than the read. It was written down several centuries after it was first composed, printed less than 200 years ago. ஸோ இப்போ நம்ம புக் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், ஒரு பிரிண்டட் மெட்டீரியலை தான் ஒரு புக்கு அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. இப்போ இதுக்கு முன்னாடி அதாவது 3500 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்போஸ் பண்ணது தான் என்ன அப்படின்னா ரிக்வேதா, ஓகேவா. அப்போல்லாம் வந்து பிரிண்டிங் மிஷின்லாம் வந்து அந்த டெக்னாலஜி அப்படின்றது இருந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓலைச்சுவடிகள் இந்த மாதிரி தான் பிரிண்டடாக இருந்தது, ஓகேவா. அப்போ மேரி வந்து லைப்ரரியில் பார்த்தா இல்லையா மிஸ், அப்போது உங்களுக்கு வந்து எப்படி அந்த பிரிண்டட்
மெட்டீரியலாக கிடச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புக்ஸ்லாம் வந்து லெஸ் தென், அதாவது இப்போது ஒரு சமீபத்தில், அதாவது 3000 கூட கம்பேர் பண்ணும்போது 200 அப்படின்றது சமீபம் தான். ஓகேவா? 200 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணி ஒரு பிரிண்டட் மெட்டீரியலாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரிக்வேதாஸில் இருக்கக்கூடிய அந்த ஹைம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், புக்ஸ்லாம் வந்து நிறைய வந்து நம்ம ரீட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம் பர்பஸ்க்கு ரீட் பண்ணுவோம், எல்லாத்துக்குமே ரீட் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த ரிக்வேதாவில் இருக்கக்கூடிய ஹைம்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ரிசைட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னாக்கா ஒன்லி வந்து அந்த ரிஷிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறத கேட்கறதோட சரி. ஓகேவா? இவங்க எதுவும் அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது இல்லை, மற்றவங்க டீச் பண்ணுறது வந்து காதால் கேட்கறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் how historians study the Rigveda. Historians like archaeologists found about the past, but in addition to the material remains, the examined written source as well. Let us see how the study Rigveda. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரிக்வேதா அப்படின்றத நம்ம எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இது வந்து ஒரு புக்கு கீழே வருது. ஓகேவா? அப்போது இந்த ரிக்வேதா பீரியடில் வந்து மக்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, ஸோ இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான். ஒரு புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும், அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சொல்லியிருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய ப்ரீஷியஸ் திங்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி லைஃப் லீட் பண்ணியிருக்காங்க அதை பற்றிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போது இந்த வேர்ல்டு புக்ஸை வச்சு நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, அந்த புக்கு ரிட்டன் பண்ண அந்த பீரியடில் இருந்த மக்கள் என்ன மாதிரியான லைஃப்லாம் லீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்குறதா. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், சம் ஆஃப் த ஹைம்ஸ் when the Rigveda or in the from a dialogue. This is the part of one such hymen in the dialogue between the Sahi and named the Vishwamitra and the two rivers based on the Bees and the Satlaj that were worshipped as the goddesses. ஸோ என்ன அப்படின்னா, இந்த ரிக்வேதாவில் இருக்கக்கூடிய அந்த ஹைம்ஸ், அதாவது மந்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து எதன் பேஸில் இருக்கும் அப்படின்னா டைலாக் பேஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைலாக் அப்படின்னா 2 or more பர்சன் வந்து ஒரு கான்வர்சேஷன் போகுது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, டைலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹைம் என்ன அப்படின்னாக்கா சாஹி அண்டு விஸ்வமித்ரா, இவங்க 2 பேர் யார் அப்படின்னாக்கா ஒரு 2 ரிவர். ஓகேவா? இந்த 2 ரிவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காடஸஸ் அப்படின்றது என்ன, பெண் தெய்வம், இவங்களை பற்றி ஒர்க்ஷிப் பண்ணுறது தான். இவங்களுக்கு 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ரிக்வேதாவில் ஒரு ஹைம்ஸாக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், விஸ்வமித்ரா அண்ட் த ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த விஸ்வமித்ரா அப்படின்ற ஒரு பர்சன் அண்ட் அந்த ரிவர்ஸ் இருக்குது பாருங்கள், பீஸ் அண்ட் சட்லஜ் இருக்கு இல்லையா, இந்த 2 ரிவர்ஸ்க்கும் உள்ள இந்த 3 மெம்பர்ஸ்க்கு உள்ள கான்வர்சேஷன் போகுது பாருங்கள். இதுவுமே என்ன அப்படின்னாக்கா இந்த ரிக்வேதாவில் ஒரு ஹைம்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் cattle, horses and chariots. There are many prayers in the Rigveda for cattle, children especially sang in the horses. Horses were acted to carry out that were used to battles which were fought for to capture cattle. Battle were also fought for land which was important for pasture and for growing hardy crops that were reaped quickly such as barley. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிக்வேதா இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு சில ப்ரேயர்ஸ் என்ன அப்படின்னாக்கா, அந்த ப்ரேயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த கேட்டில், அதாவது கால்நடை இருக்கும் இல்லையா, இது ப்ளஸ் வந்து இந்த சன் அண்டு ஹார்சஸ், இதை பற்றி நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹார்சஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஹார்சஸ்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சாரியட் லைக் குதிரை வண்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த வந்து பர்டிகுலராக என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பேட்டில். ஓகேவா? பேட்டில் அப்படின்னா என்னது, போர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பயே வந்து போர்லாம் நடந்திருக்கு. என்ன காரணத்துக்காக போர்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னா பின்ற ஒரு குரூப் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க போயிட்டு இவங்க கிட்ட வந்து பேட்டில் நடத்துகிறாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட என்ன பர்பஸ்க்காக பேட்டில் நடத்துகிறாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேட்டில் கால்நடைகள்லாம் இருக்கும் இல்லையா, ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த லேண்டு அந்த ஹார்ஸ் இதெல்லாம் வந்து கைப்பற்றுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா போர் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த லேண்ட்லாம் வந்து சீஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, போர்லேருந்து இவங்ககிட்டேருந்து இவங்க வந்து வாங்கிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த லேண்ட்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பாஸ்டர் அப்படின்னாக்கா அந்த கேட்டில், இவங்க நிறைய கேட்டில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா போரில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகேவா? அதாவது ஆடு மாடு. ஓகேவா? ஸோ அதுக்கான லேண்டு பாஸ்டர், அதாவது மேய்ச்சல் நிலம் வேணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட இருக்கிற லேண்டுமே வாங்கிக்குவாங்க. ப்ளஸ் இது வந்து அந்த லேண்ட் வந்து ஒரு சிலருக்கு ஒரு ஃபர்டைல் லேண்டாக இருந்தது அப்படின்னாக்கா, அதாவது பார்லிலாம் வந்து ரொம்ப
குயிக்காக வளரும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி லேண்ட்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சீஸ் பண்ணி இவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் சம் பேட்டில்ஸ் were fought for water and to capture people. அதாவது இன்னும் ஒரு சில பேட்டில்ஸ் வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய வாட்டர், அதாவது இந்த ரிவர் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த வாட்டர் பர்பஸ்க்காகவும் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க ஓகேவா. அந்த மக்களை கேப்சர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து கால்நடை வளர்ப்பு, அதாவது ஆடு மாடு கேப்சர் பண்ணாங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. லேண்ட் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இப்போது வாட்டர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய இரிகேஷன் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ மக்களை கேப்சர் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஓகேவா, பார்க்கலாம். Then some of the wealth that was obtained was kept by the leaders, some was given to the priest and the rest was distributed among the people. Some wealth was used for the performance of yajnas or the sacrifice in the which offering were made into the fire. The were meat for gods and goddesses. Offering could include ghee, grain and in some cheese and animals. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து மற்ற பிளேஸில் இருந்து பேட்டில் நடத்தி அங்கேருந்து வின் பண்ண ஒரு திங்ஸ் எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லீடருடைய ஓன் பர்பஸ்க்காக வச்சுப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ரீஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரீஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கீழே ஸ்லேவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ணுறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இன்னும் ஒரு சில வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபயரில் போட்டு எரிச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த யாஜனாஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. தென் மோஸ்ட் மென் டுக் பார்ட் ஆஃப் this was the no regular army but there were assembly where the people meet and discussed the matters of the war and peace. They also choose leaders who were often brave and skillful warrior. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மென் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா வார், அதாவது போருக்கு போகிறது தான். ப்ளஸ் இதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு ஆர்மிலாம் வச்சு என்ன பண்ணல, மேக் பண்ணல. ஸோ எந்த டைமுக்கு வந்து மக்கள்லாம் வந்து கேதர் ஆகுறாங்களோ, இப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேதர் ஆகி, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அடுத்த நாட்டு மேலே வந்து போர் தொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு லீடரை வந்து ஒரு ஸ்கில்ஃபுல் வாரியராக வந்து என்ன பண்ணுறாங்க, சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னாக்கா அந்த கேட்டில், ஹார்சஸ் அண்டு இதெல்லாம் வந்து இந்த ரிக்வேதாவில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so far we have discussed about the story of Mary and one of the oldest books in the world. The next one in that we have discussed about 4 Vedas, then Sanskrit and other languages, then how historians study the Rig Veda, then lastly we have discussed about the cattle, horse and the chariots. Okay, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.